Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது SSCக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி நம்ம பண்ண போகிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு உங்களுக்கு வேணும், 10th சர்டிஃபிகேட் வேணும், உங்களுக்கு ஒரு ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் வேணும். ஓகே, அடுத்து உங்களுடைய ஒரு ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர், நீங்கள் சைன் பண்ணதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். ஓகே, அதுதான் மெயின் இந்த இதை க்ரியேட் பண்ணுறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த இது SSC அதே தான் அங்கே வரும். ஓகேவா, இந்த ஃபஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு அங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ். இதில் ஃபஸ்ட்டு வரும்போது நமக்கு இந்த இதாக வேணும். ஓகேவா, நியூ யூஸர் இருக்குன்னா இதில் நீங்கள் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சர் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். நமக்கு தேவை ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இல்லை இருக்காது, நமக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணால் தான் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் புதுசாக வர்றவங்களுக்கு. இது நியூ யூஸர் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இந்த இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணால் போதும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ உங்கள்கிட்ட ஆதார் கார்டு நம்ம சொல்லியிருந்தோம், அந்த ஆதார் கார்டு வேணும். அந்த ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு ஆதார் கார்டு உங்களுடைய நம்பர், ஓகே, அதை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். சப்போஸ் இல்லை என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, நான் வேறு எதை வச்சு நான் கொடுக்குறேன்னா நீங்கள் வேறு எதை கொடுத்துட்டு இங்கே ஐடி கார்டு இருக்கும். ஓகே, இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஐடி, வேறு ஏதாவது கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி பேன் கார்டு இருக்கும், பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் ஒரு பேன் கார்டு வச்சு நான் என்ட்ரி பண்ணுறேன். ஓகே, எப்படி பண்ணுறதுன்றது வெரிஃபைட் நேம் மறுபடியும். ஓகேவா, அதில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே தான் மறுபடியும் டைப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் நேம் கொடுக்குற போது உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதுபடி தான் நீங்கள் கொடுக்கணும். அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. அது என்ன ரீசனோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் இல்லை, நான் அது மாதிரி பண்ணதில்லை. அதனால் அடுத்து வந்து ஃபாதர் நேம் நீங்கள் கொடுத்துருங்க. அதுவும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் என்ன அப்பா பேர் இருக்கோ அதே தான் நீங்கள் கொடுத்துருங்க. அதை மறுபடியும் வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு மதர் நேம். ஓகே, இந்த இதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுவுமே 10th சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதே இது தான் வேணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி. அடுத்து வந்து எஜுகேஷன். ஓகேவா, நீங்கள் எந்த போர்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு இருக்கிறதுனால ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கும். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கும் 10th இது. இந்த இதை நீங்கள் படிச்சிருக்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. நீங்கள் எந்த இதில் படிச்சிருக்கீங்க, உங்களுடைய போர்டு என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி கொடுத்துருங்க. அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். தென் ரோல் நம்பர், அந்த 10th இருக்கக்கூடிய ரோல் நம்பர் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுக்கணுங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கு உங்களுக்கு ரோல் நம்பர் இருக்கும், இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தா போதும். அதே இது மறுபடியும் உங்களுடையது எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஓகே, எந்த வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க 10th அப்படின்றத கொடுக்க போகிறீங்க. அதை பாசிங் இயர் சேம் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி எஜுகேஷன், அதாவது இதில் வந்து நீங்கள் மேஜராக எது அதே டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்க கிராஜுவேட், இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ, எதுவும் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா, இல்லை பிஜி இந்த மாதிரி எதாவது படிச்சுன்னா அது எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ மொபைல் நம்பர். ஓகே, இங்கே மொபைல் நம்பர் இங்கே கொடுக்கணும். நீங்கள் அந்த நம்பரை மொபைல் நம்பர் ரிப்பீட் பண்ணிடுறோம். மறுபடியும் அதே நம்பரை உங்களுடைய மொபைல் நம்பர் ஆக்டிவான மொபைல் நம்பர் வேணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த நம்பர் இங்கே நீங்கள் கொடுக்கணும். மொபைல் நம்பரை டைப் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாமே ஆக்டிவில் இருக்கதா நீங்கள் கொடுத்துருங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணணும். மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணிடுங்க. கீழே வந்து எந்த ஸ்டேட்டு நீங்கள் எந்த ஸ்டேட் இருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணி கொடுங்க. நான் தமிழ்நாடு.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே 14 days மட்டும்தான் வேலிடாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம மாற்றிக்கணும். அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். இப்போ வந்துருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகே, தென் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க 6135. ஓகே, உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கும். இங்கே கேப்சா என்ட்ரி பண்ணிடுங்க. இங்கே வந்து புதுசாக என்ன வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இது செட் பண்ணுறது வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அடுத்து வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், மொத்தம் ஒரு 8 லெட்டர் இருக்க மாதிரி இருக்கணும். அதில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இருக்கணும். ஓகேவா? இதுதான் இதோட மெயினானது. இது நீங்கள் பண்ணோன்னே உங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை மறுபடியும் நீங்கள் ரீஎன்ட்ரி பண்ணி கொடுத்து உள்ளே வரணும். வந்துட்டு கேப்சா டைப் பண்ணி என்ட்ரி பண்ணுங்கள். பண்ணியாச்சு. லாகின் மறுபடியும் என்ட்ரி பண்ணி வந்த உடனே நமக்கு இங்கே வந்து காட்டும். இப்போ வந்து பேசிக்கில் இதோட டீட்டெயிலாம் நம்ம பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் வந்து மொத்தம் 5 தான் இருக்கும். அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இதில் நீங்கள் வர்றீங்கன்றதை பார்த்துக்கணும். ஓபிசி இதில் இருக்கு இல்லையா, ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இது இருக்கும். இந்த இதில் நீங்கள் ஒன்று உங்களுடைய இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நான் செலக்ட் பண்ணிடுறேன். இங்கே அதாவது இது நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுடைய ஐடென்டிட்டி மார்க். ஓகேவா? உங்களுடைய மச்சங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் இங்கே இந்த இடத்துல. அடுத்து வந்து உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எஸ்ன்னு இருக்குன்னா இந்த இதில் கீழே இருக்கு இல்லையா, இதில் எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் நோ கொடுத்துருங்க. ஓகே, இங்கே வந்து மச்சம் கொடுக்கணும், மோல். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருங்க உங்களுடைய இதை. ஓகேவா? உங்களுக்கு எங்கே மச்சம் இருக்கோ, ஒரு தழும்பு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஐடென்டிட்டி மார்க் கொடுக்கணுங்க. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு. இப்போ வந்து உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஸ்டேட் எடுத்துக்கிறோம். ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் வர்றீங்க அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும். உங்களுடைய டிஸ்ட்ரிக் எது, உங்களோட அட்ரஸில் செலக்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய போஸ்டல் பின்கோடு நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணி கொடுங்க. இது அட்ரஸ் அதே இது சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. இல்லை நான் டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கிறேன், இப்போ ப்ரெசண்ட்டாக தனியாக இருக்கேன்னா நீங்கள் வேறு அட்ரஸ் இருக்குது, வேறு அட்ரஸில் இருந்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணி கொடுங்க. இல்லை நான் வந்து சேமாக இருக்கேன் அதனால் எஸ் கொடுத்துறேன், அதே இது செலக்ட் ஆகிடும். இப்போ காண்டாக்ட் வேறு ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும்னா தேவையில்லை. இதுதான். இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடியது சேவ். இந்த மாதிரி செகண்ட் இது வந்து ஓப்பன் ஆகும், ஓகே ஆகும். இது க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணினா உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப் வந்துடும், டெக்ளரேஷனுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து உங்களுடையது அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுங்க. இங்கே உங்களுக்கு ஓடிபி வரும். மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த நம்பர் ஓடிபி வரும். டைப் பண்ணி கொடுத்துட்டு இங்கே உள்ளதை எழுதுறாங்க. ஏன்னா 2ல் 1 கொடுத்தா போதும் இல்லை, 1 வந்துச்சு, அதை கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு இங்கே வந்துடும். சப்போஸ் இதில் வேறு ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணுறதை பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்துருக்கும். இது மட்டும் நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு கூட வச்சுக்கணும். இதுதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இதை வச்சு தான் நீங்கள் போக முடியும். ஓகேவா? இப்போ